இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். இதை அப்படி தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு தெரியல. எனக்கு அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த அனுபவம் ஏன் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா, நாம் ஒவ்வொருத்தவங்க நான் அப்படிங்கிற தன்மையும், அப்புறம் நாம் பிரம்மம் அப்படிங்கிற தன்மையும், நான் கடவுள் நான் அப்படிங்கிற தன்மையும் நம்ம ஒரு ஒரு அனுபவத்துக்கு வரும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு தியானத்துலேயோ இல்லை கனவுலையோ இல்லை இந்த 2 நிலையில தான், வேறு எதுலேயும் நம்ம அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸு நம்ம கிரகிச்சிக்க வாய்ப்பு குறைவு. நம்ம சூட்சும உடலில் தான் போகணும் இல்லைங்களா? ஸோ ஸ்தூல உடல் நம்ம இங்கே விட்டுட்டு நம்ம சூட்சும உடல் மூலமாக நம்ம இன்னொரு பூமிக்கா இல்லை இன்னொரு கண்டத்துக்கா இன்னொரு உலகமா அதெல்லாம் தெரியல. ஆனால் இந்த இடத்த விட்டு நம்ம வெளில போகிறோம் அப்படிங்க மட்டும் நிதர்சனமாக தெரியும். அதை எல்லோரும் சொல்கிற மாதிரி ஆஸ்ட்ரல் ட்ராவல், அவுட் ஆஃப் பாடி ட்ராவல் அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சட்டா கூட இந்த அனுபவம் என்ன என்னால் உணர்ந்துக்க முடிஞ்சிச்சு. அது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு மார்ச்சுரியில் ஒரு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற ஒரு டாக்டர் இந்த உடல் பற்றி ரொம்ப தீவிரமான ஒரு புரிதலுக்கு வந்திருப்பாங்க. அதே மாதிரி மரணத்தை பற்றி ஒரு புரிதலுக்கு வந்திருப்பாங்க. அவங்க மரணத்தை பார்க்குற கண்ணோட்டம், இந்த உடல் பற்றி வைக்கிற கண்ணோட்டம், இந்த வாழ்க்கையை பற்றி கண்ணோட்டம்லாம் ஒரு விதமான தன்மைக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்ம ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணும்போது நம்ம அவுட் ஆஃப் பாடி இதில் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு சில புரிதல்கள் ஏற்படும். அந்த புரிதல்கள் மூலம் நம்ம இந்த பிரபஞ்சத்தோடு எப்படி கனெக்ட் ஆகிருக்கோம், இந்த சூழ உடல்னால் என்ன, சூட்சும உடல்னால் என்ன, அங்கே சில நடக்கிறதுக்கு என்ன அப்படின்னு நாம் அனுபவத்தில் பார்க்குறதுக்கு சில காட்சிகள் நமக்கு காட்டப்படும். அது ஒருத்தங்களுக்கு வந்தது இன்னொருத்தங்களுக்கு வரணும் இல்லை, சேம் டைமில் வரலாம். அவங்கவுங்க அனுபவங்கள் வேறு மாதிரி இருக்கும். என்னோடய அனுபவங்கள் எனக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு இன்னும் வேறு மாதிரி இருக்கலாம். இதுக்கு இந்த அனுபவத்தை கூட ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அனுபவம் வந்தால் நல்லது, வரலனா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பழக்கம் வந்துச்சு, பழக்கவிக்கப்பட்டோம். அப்போ நம்ம அதில் சிக்கிக்க மாட்டோம். எந்த அனுபவம் வந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி. இப்போது நம்மக்கிட்ட பல்வேறு ஒரு ஆற்றல் சக்தி ஃப்ரீக்வன்சி நம்ம கூட மெர்ஜ் ஆகும்போது, நம்ம அதுவாக மாறும்போது, நான்கிற தன்மையும் அதுவும் இருக்கும்போது நம்ம தெளிவாக உணர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது அபிராமி அப்படிங்கிற ஒரு ஆற்றல், அந்த அன்னை, அந்த பராசக்தி அப்படிங்கிறவங்க நம்ம கூட மெர்ஜ் ஆகிறாங்க. எப்படி ஆகிறாங்கன்னா, இந்த அபிராமி அந்தாதி படிக்கிறோம். அந்தாதி இல்லை, அம்மன், அந்த சரஸ்வதி, அவங்களோட ஃப்ரீக்வன்சி ஆகும்போதே அவங்க எதெல்லாம் கனெக்டாக இருக்காங்களோ அவங்கள கனெக்டாக இருக்கிற ஏதோ ஃப்ரீக்வன்சி நமக்கு மெர்ஜ் ஆகும்போது அது வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இந்த கௌமாரி, சாமுண்டேஸ்வரி, அப்புறம் வைஷ்ணவி, இந்த மாதிரி 9 பேர் இருக்காங்க இல்லையா? அதில் ஒருத்தங்க தானே அபிராமி. அப்போ என்னென்னா, அந்த அபிராமிங்கிற ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் எங்கிட்ட மெர்ஜ் ஆகுது. மீனாட்சிங்கிறது தான் ஆகுது. அது அப்போ காமாட்சி, காசி விசாலாட்சி கொஞ்சம் தள்ளி தான் நிற்கிறாங்க. ஆனால் ஓகே, பார்க்க முடியுது. ஆனால் என்னோடய ஃப்ரீக்வன்சிக்குள்ளே மெர்ஜ் ஆகிறவங்க மீனாட்சியும் அந்த அபிராமியும் ஆகுறாங்க. அப்போது இதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு தெய்வங்கள் அந்த ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு ஆகும். சக்தி ஒன்று தான், அது அம்பாள் தான், அது பார்வதிலேருந்து தான். ஆனால் இப்படி எனக்கு ஒரு ஷர்ட் போட்டோன்னா என் உடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷர்ட் தானே போட முடியும். உங்களுக்கு ஒரு ஷர்ட் போட்டால் உங்கள் உடலுக்கு போட முடியும். அந்த சக்தி நிலையில் நம்ம பேர் வச்சுருக்கோம்ல, அந்த பேரில் மீனாட்சியோட சட்டை எனக்கு சேர்ந்துக்கிச்சு, அபிராமியோட சட்டை சேர்ந்துக்கிச்சு அப்படின்னு புரிஞ்சிக்க தன்மையில் இதை நான் கூட விளக்குறேன். அப்போது இந்த மாதிரி நம்ம ஆகும்போது இந்த ட்ராவல், இந்த சூட்சும உடலில் ட்ராவல் பண்ணுறதும் ஏன் அறிவுக்கு ஏற்ற மாதிரி, ஏன் அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி, எனக்கு என்ன புரியுமோ, எனக்கு என்ன அறிவுத்தன்மை இருக்கோ, என்ன என்னை பகுத்தறிந்து பார்க்க தெரியுதோ அந்த அறிவுக்கு ஏற்ற மாதிரி தான் எனக்கு காட்சிகளும் புரிதலும் இருக்கும். இல்லைன்னா நிறைய காட்சிகள், நிறைய கனவுகள் ஆழ் மனத்தில் இருந்தது எனக்கு ஞாபகமே இல்லாமல் போயிருந்திருக்கும். இந்த ஞாபகம் வச்சு என் ஆன்மா உணர்ந்து கிரகிச்சு அனுபூதி ஆன அனுபவங்கள் தானே என்னால் வளர்க்க முடியும், சொல்ல முடியும். அதே மாதிரி உங்களுக்கு பல அனுபவங்களாக இருக்கும். இது எதுக்கு சொல்கிறது அப்படின்னா, இதன் மூலம் நம்ம உறுதிப்படுத்திக்கலாம், ஆமாடா நம்ம நிச்சயமாக
நம்ம இந்த உடல் அல்ல, இந்த மனமும் அல்ல, நான் அதுக்கப்புறம் உயிர் இல்லை, நான் ஒரு பிரம்மம், பரமாத்மா, நான் எங்கே இருக்கேன், இந்த உடலுக்குள்ளே சுருங்கியிருக்கேன், மனமாக இருக்கேன், மனம் ஒடுங்கி மனமே என்னை திரும்ப அந்த பிரம்மமாக கன்வெர்ட் பண்ணும்போது நான் பிரம்மமாக இருக்கேன், எல்லாமா இருக்கேன் அப்படிங்கிற தன்மை வருது இல்லையா. அதில் இந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறதான் ஒரு அனுபவமாக ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இப்போது இதில் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த டெத் மெடிடேஷனில் தான் இந்த அனுபவம் கிடச்சிச்சு. அப்போ பார்த்திங்கன்னா இது எதுக்கு ஷேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் நம்ம மறைச்சி வச்சு என்னத்தையோ கொண்டு போகிறத விட இதனால தான் நிறைய விஷயங்கள் ஒரு மறைவாகவே போயிடுச்சு. எதை மறைக்கணுமோ அதை மறைக்காமல், எதை வெளிப்படையாக சொல்லணுமோ அதை சொல்லாமல் விட்டதுனால விளைவு. ஸோ இதை கேட்குறவங்க அவங்களுக்கு கடந்து போகும்போது, எனக்கு இது ஆரம்பத்தில் இது உண்மையா பொய்யா நிஜந்தானா, இது நமக்கு நடக்கிறது கனவா இல்லை இது எந்த மாதிரி தன்மையில் எடுத்துக்கிறதுன்னு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. இது நடந்தது 2009-10 காலகட்டங்களில். ஸோ இப்போ வரைக்கும் என்னால் இதை தெளிவாக உணர்ந்து சொல்ல முடியுதுன்னா, நான் அது ஆன்மா வழி ஆழ் மனசில் என்னோட விழிப்புணர்வு நிலையில் இது பார்த்ததுனால தான் என்னால் உணர்ந்து சொல்ல முடியுது. இப்போ வரைக்கும் கண்ணு மூடி சொல்லும்போது நான் அந்த இடத்துல எப்படி பார்த்தேனோ அதே விளக்க முடியுது அளவுக்கு இருக்குன்னா, இது சாதாரண கனவோ இல்லை, ஜஸ்ட்டு தியானம் அப்படி இல்லை, ஆன்மா அது வழி பார்த்ததை அப்படியே வெளிப்படுத்துகிற ஒரு காட்சி. சரிங்களா. ஒரு 5 வயசில் 2 வயசில் 3 வயசில் ஃபோட்டோவை பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்ல, அது மாதிரி. ஆனால் அந்த இடத்துக்கு போய் பார்க்க முடியாது. அந்த ஃபோட்டோ பார்த்தா உங்களுக்கு இதுதான் தெரியும்ல, அது வேறு. ஆனால் அந்த இடத்துக்கே போய் பார்க்குறது 5 வயசில் 3 வயசில் எடுத்த ஃபோட்டோவை 35 வயசுலேயும் நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல குதித்து பார்த்தா எப்படி இருக்கும், அதே உணர்வோடு இப்போ சொல்கிறது தான், அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன். சரி, இப்போ என்ன கேட்டிங்கன்னா, டெத் மெடிடேஷனில் ஃபஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னோடய உடலில் என்னென்னா இப்படி நான் உடலில் நார்மலாக எடுத்துகிட்டு இருக்கும்போது உடல் விட்டு வெளில போகிற ஸ்டேஜில் எடுத்தோன்னே என்னென்னா அன்கான்சியஸ் ஆகிடுச்சு எனக்கு பயத்தில். அப்புறம் திரும்ப இன்னொரு முறையில் எனக்கு தான் இந்த அனுபவம் கிடச்சிச்சு. அந்த ஃபஸ்ட்டு அன்கான்சியஸ் ஆன டைமில் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஆனால் நிறைய பேர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போதெல்லாம் ஓகே இருந்துச்சு. எனக்கு நான் அவ்வளோ எல்லாத்தையும் எல்லோரும் அந்த செக்ஷன் முடிஞ்சு எல்லோரும் எழும்பி எல்லாம் அடுத்த செக்ஷன் தயாராக இருக்க வரைக்கும் நான் அந்த டீப் ஸ்லீப்லேருந்து வெளியே வரல. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரில. திரும்ப ஒரு அதே மெடிடேஷனில் தான் எனக்கு இந்த அனுபவம் கிடச்சிச்சு. அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்போ பார்த்திங்கன்னா வெளியில் உடல் போகும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பல்லியோட உடல் இருக்குல்ல, பல்லி ஒரு மனித உடல் எடுத்து அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஜெட்டு நம்ம ராக்கெட்லாம் போகிறது பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் நம்ம அந்த ஸ்பீடு போகுது. எடுத்தோடனே அந்த இடத்துல இதயம் பகுதின்னு என்ன சொல்கிறேன்னா, அந்த உருவத்திலேயே ஒரு பல்லி மாதிரி உருவம். அதில் இந்த படத்தில் இருக்குது பார்த்திங்களா ஒரு நெருப்பு, அது மாதிரி ஒரு 10 பைசா அளவுக்கு, ஒரு ரூபா காயின் அளவுக்கு அப்படி இந்த மாதிரி நெருப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு வெள்ளி ஒளியாக போயிட்டுருக்கு அந்த இந்த அந்த அந்த உடல். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது கோல்டு ஒளியாக மாறிடுச்சு. இப்படி நான் போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிவலிங்கத்தில் 3 ஒரு திலகம் வச்சுருப்பேன் இல்லையா, நடுவில் ஒரு குங்குமம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்குள்ளே போயிடுச்சு. அப்போது நான் இந்த பக்கம் நிற்கிறேன், நான் அந்த பக்கம் போக முடியல. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அப்போ அங்கே நடக்கிறது என்னன்னு தெரில, சேம் டைமில் நான் இங்கே நிற்கிறேன். அப்போ நான் அப்படிங்கிற தன்மை இதுக்கப்புறமே நின்றுச்சு போல். அப்போ அந்த ஆன்மா உயிர் இல்லை மனம்தான் இங்கே நிற்கிது. எஸ், உயிர் தான் அந்த பக்கம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ என் உடல் இங்கே நிற்கிதுன்னு தெரியுது, என் மனம் இங்கே நிற்கிதுன்னு தெரியுது. மனம் நிற்கிறதுனால தான் எனக்கு நிற்கிதுன்னு தெரியுது, என் உயிர் மட்டும்தான் போகுது. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பரமாத்மாக்குள்ளே அந்த ஈஸ்வரன்கிட்ட நம்ம ஈஸ்வரன்கிட்ட நம்ம உயிர் மட்டும் தான் போகுது. நம்ம உடல் மனம் இந்த பக்கம் தான். அதாவது அப்போது நம்ம மனம் உடல் இந்த பக்கம் நிற்கிற கான்சியஸும், உயிர் மட்டும்தான் அந்த ஈஸ்வரன்கிட்ட போய் அங்கே இருக்க ப்ராசஸ் அந்த உயிர் மட்டும் தான் உணருது. திரும்ப அந்த விபூதி, சிவன் லிங்கத்தில் விபூதியும் நடுவில் திலகம் வைப்போம்ல, அதுலேருந்து வெளியே வந்துட்டு திரும்ப நான் எந்த ஒரு கண்டிஷனில் வந்தேன்னா, எது நடந்தது நன்றாக நடந்ததுன்னு ஒரு பிக்சர் வரும்ல, அதில் கிருஷ்ணர் இருப்பார்ல, அது கீழே அர்ஜுனன் இருப்பார்ல, அதே பிக்சரில் என்னோடய உருவமும், அந்த பிக்சரில் இருக்கிறதுல அர்ஜுனன் எப்படி உட்காந்துருப்பாரோ அதே மாதிரி நான் அன்றைக்கி என்ன ட்ரெஸ் போட்டனோ அதே உணர்வு தான் கிடச்சிச்சு.
அதை பற்றி நான் இன்னொரு தடவை விளக்குறேன்.